ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் விமல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான மெடிக்கல் கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, டயபெட்டிஸ் மெலைட்டிஸ், அதாவது ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். தமிழில் சர்க்கரை நோய் இல்லைன்னா நீரிழிவு நோய்னு சொல்லுவோம். சரி, இந்த சுகர் அதாவது டயபெட்டிஸ் எப்படி ஒருத்தர் காஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸின் அளவு வழக்கத்தை விட அதிகமான அளவில் இருக்கும்போது நம்ம இதை சுகர் நோயின்னு சொல்கிறோம், அதாவது டயபெட்டிக்கு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த குளுக்கோஸ்னா என்ன, அது எப்படி நம்ம உடம்புல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, குளுக்கோஸுங்கிறது நம்ம எல்லா செல்ஸ்க்கும் மசில்ஸ் ஆகியதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு எனர்ஜியாக சப்ஸ்டன்ஸை நம்ம உடம்புல கன்சிடர் பண்ணுறோம். இந்த குளுக்கோஸ் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்போஹைட்ரேட்ஸு அதோட மெட்டபாலிசம் ஆகும்போது குளுக்கோஸ் மாலிகூல்ஸை கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த குளுக்கோஸ் தான் நம்ம சொல்கிறோம். இந்த குளுக்கோஸை நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட்ஸான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல குளுக்கோஸாக அது அதிகமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அது ஒரு ஃபேக்டர். பட் இந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றோமே அது இருக்குதே நீங்கள் நினைக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம இந்த குளுக்கோஸை ப்ராப்பரான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்புல என்ன உறுப்பு இருக்குன்னா கணையன்ற உறுப்பு இருக்குது. இந்த கணையம் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த இன்சுலின் அளவு வந்துட்டு கம்மியாகவோ இல்லை சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்துட்டு நம்ம உடம்பு ப்ராப்பராக ஏற்றுக்கலையோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம ரத்தத்திலேயே தங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படி ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம தாண்டும் போது இதை நம்ம சர்க்கரை நோய்னு நம்ம சொல்றோம், அதாவது டயபெட்டிஸ் நம்ம சொல்லிடுறோம். சரி, இதான நம்ம சுகர் நோயோட ஒரு ஷார்டஸ்டான ஒரு காரணம். சரி, இதோட சிம்டம்ஸ்ல என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட டைப்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இயல்பாக நம்ம டயபெட்டிஸை நம்ம மொத்தம் 4 கேட்டகரிஸா கொண்டு வரோம். டைப் 1 டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். சரி, டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்க இயல்பா பிறக்கும் போதே கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அது எப்படின்னு பார்த்தா நம்ம கணையத்தோட ஆக்ஷன் கணையம் சுரக்கக்கூடிய இன்சுலின் இருக்கு இல்லைங்களா, இல்லாமல் போவது, அந்த மாதிரி சூழ்நிலைகளை மோஸ்ட்லி இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் அது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். கிடையாது, அடுத்த ஒரு வீடியோ ஷார்ட்ஸும் நான் போடுறேன். சரி, இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ங்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ டயபெட்டிஸ் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க யார் ஒருத்தர் இருந்தாலும் எடுப்புலேயே சுகர் வந்துடுது அப்படிலாம் கிடையாதுங்க. அது 100% கிடையாது. என்னன்னு பார்த்தா நம்ம சுகர் நோய்னு ஒன்று வருது அப்படின்னாக்க அது நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபேக்டருங்கிறது நம்ம சொல்கிறோம். நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நமக்கு சக்கரை நோய் வருமா வராதாங்கிறது டிட்டர்மைன் பண்ணோம். சரி, நம்ம பண்ணக்கூடிய டயட்ரி ஹேபிட்ஸ் ஆகட்டும், ரொட்டீன்ஸ் ஆகட்டும், இதில் நம்ம ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தி பேட்டர்னை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம உடம்பு சுகர் வரப்போகிறது சில அறிகுறிகள் மூலியமாக காட்டும். அந்த அறிகுறி வரும்போது அந்த அறிகுறிகள் நான் சொல்கிறேன், அடுத்த இதில் சொல்கிறேன். நான் அந்த அறிகுறிகளை நம்ம எப்படி கண்டறியலான்னு பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட்லி நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு பாதம் எரிச்சல் ஆகட்டும், இல்லைனாக்கா நமக்கு அடிக்கடி வந்துட்டு நமக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், ஒரு எனர்ஜி லெவல் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா நியர்பை ஒரு நல்ல ஒரு ரெஜிஸ்டர்டான லெபார்டரியில் போயிட்டு ஒரு சுகர் ப்ரொஃபைல் பார்க்கணும். அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு நார்மல் சுகர் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும். ஆனால் அது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு உண்டான அளவில் காட்டாது, பட் ஓரளவுக்கு நார்மல் ரேஞ்சஸில் அது காட்டும். அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஃபுட் கரெக்ஷன்ஸ், நம்மளோட ஹேபிட்ஸ் கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணினாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். சரி, இதை நம்ம சரியா கண்டறியாம நம்ம கேர்லெஸ்ஸாக விடும்போது அது டைப் 2 டயபெட்டிஸாக மாறும். டைப் 2 டயபெட்டிஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி தான், நான் சொன்ன 2 காஸ் இருக்கு இல்லைங்களா, ஒன்னா இன்சுலின் வந்து கம்மியாக இருக்கும், இல்லைனா வர இன்சுலின் வந்து நம்ம உடம்பு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்காம விடும்போது நம்ம குளுக்கோஸ் தங்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இதோட காஸ் இது. சரி, இந்த டைப் டயபெட்டிஸ் வரும்போது என்ன மாதிரி அறிகுறிகள் உடம்புல இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க வெயிட் லாஸ், நம்மளோட உடம்புல வந்துட்டு எடை குறைவு நல்லா நடக்கும். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் ப்ராப்பரான ஃபிட்னஸாக இருக்கும்னு நினைச்சாலும் வெயிட் வந்துட்டு அன்கண்ட்ரோல்டாக குறைய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னாக்க நல்லா தண்ணி தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நாக்கு வறட்சி இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சு பார்ப்பாங்க, ஆனால் நாக்கு வறட்சி குறையாது. அதே ஒரு ஹேபிட்டாக மாறி வழக்கத்தை விட அதிகமான தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த கண்டிஷன் நம்ம பாலிடிப்சியான்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பசி அன்கண்ட்ரோல்டாக எடுத்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தண்ணி எப்படி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சாப்பாடு அளவும் வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உடம்புல பசி வந்து தூண்டிவிடும் இந்த மெட்டபாலிசம் ஃபேக்டரால. அந்த கண்டிஷன் நம்ம பாலிஃபேஜியான்னு நம்ம மெடிக்கலாக சொல்லுவோம். அடுத்தது இவங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறாங்கன்னு, தண்ணி வந்துட்டு உடம்புல ப்ராப்பரான மெத்தட்ல வந்துட்டு தங்காம குடிச்ச தண்ணி அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். அதை நம்ம பாலியூரியான்னு சொல்லுவோம். அந்த பாலியூரியா பார்த்தீங்கன்னா அது அதிகமான அளவு யூரினேஷன் பண்றாங்க இல்லைங்களா, அதான் பாலியூரியான்னு சொல்றோம். இது வந்துட்டு நமக்கு ஒரு மார்க் சிம்டமா முக்கியமாக நைட் டைம் யூரினேஷன் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம். பிகாஸ் நார்மலாகவே மனுஷங்க பார்த்தீங்கன்னாக்க தண்ணி குடிச்சாங்கன்னா உடனே யூரின் பண்ணுற மாதிரி சில பேருக்கு ஒரு 80% மக்களுக்கு அது காமன் ஃபேக்டராக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது நாக்டர்னல் யூரினேஷன் கொஞ்சம் இதில் அதிகமாக எதிர்பார்க்கலாம் டயபெட்டிஸ் சுகர் லெவலில்.
ஓகே, இதெல்லாமே ஒரு காமன் சிம்டம்ஸ். இதுவும் அடுத்த கேட்டகரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம உடம்புல வந்து இந்த சுகர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுவா சுகர் நம்ம உடம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த சுகர் மாலிகூல்ஸ் போய் ஒவ்வொரு ஆர்கன்ஸையுமே இது வந்து சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும்னாக்க, இந்த சுகரோட அளவு வந்துட்டு ரத்தத்துல, அதாவது குளுக்கோஸ் அளவு கூடும்போது, நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, அதாவது ரெட்டினாங்கிற ஒரு லேயர் இருக்கு. அந்த ரெட்டினா லேயர் பார்த்தீங்கன்னாக்க பாதிப்புக்கு உண்டாகும்போது நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். அதாவது பார்வையில வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு மங்கலா தெரியறதாகட்டும், ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி தெரியறதாகட்டும், இதெல்லாம் வந்து காமனா பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது இருதயம் ரத்த நாளம் சார்ந்த விஷயங்கள். இந்த உறுப்புகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த ரத்த நாளங்கள் இருக்கு இல்லைங்களா, பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு கொழுப்பு படியக்கூடிய தன்மைகள் வந்துட்டு அதை அதிகப்படுத்தும். ஓகேங்களா, அது ஒரு காமன். அதனால என்ன ஆகும் நீங்க நினைக்கலாம், நீங்க நமக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் இது கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ரீனல் சிஸ்டம்னா சிறுநீரல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னிஸ் இருக்கு இல்லைங்களா, கிட்னிஸோட ஃபங்க்ஷன் அங்கே வந்து குளோமலியூரல் நெஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீக்கம் அடைய வைக்கும். அப்போ அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்ட்ரேஷன், கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ரேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குறைக்கும். அப்படி குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, சில ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சிகேடி டிசீஸ்லாம் கூட இது ஒரு பைஃபேக்டரா நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃபில்ட்ரேஷன் லெவல் குறையிறதுனால நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா யூரினரி டிஸ்டர்பன்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, டயபெட்டிக் ஆர்த்ரோபதி நம்ம எடுத்துக்கலாம். டயபெட்டிக் ஆர்த்ரோபதினாக்க இந்த சுகர் மாலிகூல்ஸ்னால நம்மளோட மூட்டுகள், பெரிய பெரிய மூட்டுகள் இருக்கு, அந்த மூட்டுகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன தேய்மானங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த தேய்மானங்கள் ஆல்ரெடி பாதிப்பு உண்டாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலிகள் அதிகமாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய சில காமனான ஒரு காம்ப்ளிகேட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ். இது நம்ம சுகர் ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணலைன்னா. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு டைப் சொன்னேன், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பேரு தகுந்த மாதிரி தாங்க, பிரெக்னெண்டா இருக்கும் போது வந்துட்டு உமன்ஸ்க்கு வந்து காமனா வரக்கூடிய டயபெட்டிஸ். இதை நமக்கு ப்ராப்பரான எக்ஸாமினேஷன் பண்ணி நம்ம கன்சல்ட் பண்ற டாக்டர்ஸை பார்க்கும்போது நம்ம இயல்பை கியூர் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அது ஆஃப்டர் டெலிவரி அதுவே நார்மல் ரேஞ்சு கொண்டு வந்துடும். ஸோ அதை நம்ம பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். சரி, இதெல்லாம் டயபெட்டிஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். சரி, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பிளட் டெஸ்ட் மூலியமா. நான் சொன்னேன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்க யாருக்காவது இருந்தால் நீங்க லேட் பண்ணாம நியர்பை ஒரு பெஸ்டான லெபார்டரி போயிட்டு ஒரு ப்ராப்பரான குளுக்கோஸ் கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொண்டு பார்த்துருங்க. அதுல என்னென்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதாவது நீங்க ஒரு 8 to 12 hours வந்துட்டு நீங்க ஃபுட் எதுவுமே சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்ல, முக்கியமா மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல போயிட்டு பிளட் சாம்பிள் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரத்தத்துல வந்துட்டு குளுக்கோஸ் லெவல் இருக்குங்கிறத நீங்க டெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னு சொல்லுவோம், நம்ம பிபிபிஎஸ் நம்ம சொல்லுவோம். அதுல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னாக்க, சாப்பிட்டு 1.5 hours to 2 hours அப்புறமேல நம்ம ரத்தத்துல எந்த அளவுக்கு சுகரால தங்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுனா பிபிபிஎஸ், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இதுக்கப்புறம் ரேண்டம் இருக்கு, அது நம்ம கிளினிக்கலாவோ இப்போ இந்த காலத்துல எல்லாருமே வீட்டுல ஒரு சுகர் மிஷின் வச்சுக்கிறாங்க, அதுல அவங்க செக் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ரேண்டம் பிளட் சுகர் நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது எப்பப்போ பார்க்கலாம்னா, நம்ம திடீர்னு தலை சுத்தல் வருது, ஒரு கீழே விழுகிறாங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஒரு டிசீனஸா ஃபீல் பண்றாங்கன்னா அப்போ நம்ம ரேண்டம் பார்த்துக்கிறது தப்பு இல்லை. ரெண்டாவது, சுகர் மெடிசன்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறவங்கன்னா அதை வந்து வீக்லி செக்அப்போ இல்லை வீக்லி 2 times வந்துட்டு அவங்களோட வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் ஒரு ரேண்டம் சுகர் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஓகே. சரி, இதெல்லாம் ஒரு மெயின் கேட்டகரி. ஆனால் இந்த மூணுமே டிசைட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. HbA1c பாத்தீங்கன்னா கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் நம்ம சொல்றோம். அதாவது நம்ம ரத்தத்தில் சிவப்பணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சிவப்பணுக்கள் தான் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் போய் பைண்ட் ஆகும். அந்த சதவீதம் இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு எந்த பெர்சன்டேஜ் அளவுல இந்த குளுக்கோஸ் அப்படி நம்ம ரத்தத்துல கலந்துருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுதான் வந்துட்டு HbA1c டெஸ்ட்டுங்க. அதாவது இயல்பாவே நம்ம ரத்த அணுக்களோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னாக்க 120 நாட்கள். இந்த 120 நாட்களுக்கு நம்ம கிளைகோஜன், நம்ம குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம குளுக்கோஸை எந்த அளவுக்கு நம்ம ஹீமோகுளோபின் ஃபேக்டர்ல இது பைண்ட் ஆயிருக்குங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நம்ம 2 to 3 மாசத்தோட சுகர் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இதை பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, எனக்கு ஜெனட்டிக்ல ஃபேமிலி ஹிஸ்டரி பாரம்பரியாவே எனக்கு சுகர் வந்துகிட்டே இருக்கு, இல்ல சார் நான் இப்பதான் ஸ்வீட் சாப்பிட்டு வந்தேன், நான் இப்பதான் வெளியே போய் ஃபங்க்ஷன் நல்லா ஃபுட் நல்லா சாப்பிட்டு வந்தேன், நல்ல கார்போஹைட்ரேட் நிறைய அரிசி சாப்பாடா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் நம்ம சுகர் நமக்கே ஒரு குழப்பம் வந்ததுன்னா நம்ம HbA1c எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, சரி, இதெல்லாமே வந்துட்டு ஃபேக்டர்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் ரத்தத்துல வந்துட்டு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கும்னு. அதே மாதிரி நம்ம ரத்தம் தானே நமக்கு சிறுநீரகம் கிட்னி மூலியமா ஃபில்ட்ரேஷன் ஆகி வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போது நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய யூரின்லயுமே குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸோட சேர்த்து சம் கீட்டோன் பாடிஸும் இருக்கும். அது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, டயபெட்டிஸ்ல வரக்கூடிய காமனஸ்ட் கண்டிஷன். சரி, இந்த குளுக்கோஸ் எல்லாம் வரனா இந்த கண்டிஷன் பேர் கிளைகோசியூரியான்னு சொல்லுவாங்க. இதனாலதான் சுகர் பேஷன்ஸ் யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங்கான ஸ்மெல்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு இளநியோட ஸ்மெல் மாதிரி கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டயபெட்டிஸ்ங்கிற பேர் வச்சவங்களே டயபெட்டிஸ்
மெலேட்டஸ்னு வச்சு அவங்க பேரு, இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்க சுகர் இந்த யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளோட லெபார்டரி பேசிஸ் எவ்ரி திங். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே டன். ஓகே, இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம அலோபதிக் மெடிசன்ஸ்லேயே எடுத்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஐ அக்ரி வித் இட். ஓகே, இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கியூர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம். நம்ம ஹோமியோபதியில் அது முக்கியமாக நம்ம ஹெச்கே ஹோமியோபதி கிளினிக்கில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் சீரீஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்னால உங்களோட பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் எங்களால் ஸ்டேபிள் பண்ணி கொண்டு வர முடியும். உங்கள் உடம்புக்கு தேவையான இன்சுலின் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். அட் த சேம் டைம் உங்கள் உடம்பு வந்துட்டு இன்சுலின் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த எபிலிட்டி நம்மளால் ரெடி பண்ணி கொண்டு வந்து தர முடியும். இதை நம்மளோட ஹோமியோபதி கிளினிக்ல நம்ம கொண்டு வரோம். இதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற சீரீஸ் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது அட் த சேம் டைம் நாங்கள் கொடுக்கக்கூடிய டயட் மேனேஜ்மெண்ட், டெய்லி ரொட்டீன்ஸ், அட் த சேம் டைம் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொண்டு வரும்போது 2 to 3 monthsல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா, இதோட எவிடன்ஸ் ப்ரூஃப்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அதுவுமே இந்த வீடியோஸ் சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, சரி, இதுல இருந்து உங்களுக்கு சுகர் பற்றியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் எதுனா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணவோ இல்லை கமெண்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் மூலியவோ எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். சரிங்களா, நன்றி.